Taste the Daily. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான OS மணியன் தலைமையில் நடைபெற்றது. வடமழை, மணக்காடு, மூலக்கரை, பிராந்தியங்கரை உள்ளிட்ட ஊராட்சிகளில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் OS மணியன், 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற ஆலோசனைகளை வழங்கி தற்போது தமிழகத்தில் நடந்து வரும் அவல நிலைகளை எடுத்துக் கூறினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதியில் புதிதாக போடப்பட்ட சிமெண்ட் சாலையை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழிதேவன் தொடங்கி வைத்தார். மாவிடந்தல் ஊராட்சியில் உள்ள பொன்னேரியில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்த 7,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டது. இந்த சாலையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழிதேவன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து இனிப்புகள் வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் மீனவர்களின் வீட்டிற்கு சென்று அவர்களின் குடும்பத்திற்கு மயிலாடுதுறை மாவட்ட அதிமுக செயலாளர் S. பவுன்ராஜ் ஆறுதல் தெரிவித்தார். பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுக்குப்பம் ஊராட்சியைச் சேர்ந்த மீனவர்கள் சில தினங்களுக்கு முன்பு கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டனர். இந்நிலையில் அவர்களின் வீட்டிற்கு நேரில் சென்ற மாவட்ட கழக செயலாளர் S. பவுன்ராஜ் நிதி உதவி வழங்கினார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கோவையில் புதிய பொது விநியோக கட்டிடத்தை கழக அம்மா பேரவை இணை செயலாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான KR ஜெயராம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்ட புதிய பொது விநியோக கடை கட்டிடத்தை கழக அம்மா பேரவை இணை செயலாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான KR ஜெயராம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து பொது விநியோக திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு பொருட்களை வழங்கி சிறப்பித்தார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.